ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான எக்ஸாம் நாளைக்கு மார்னிங் எழுத போகிறீங்க. உங்களுக்கான செலக்டட் கொஸ்டின்ஸ் இது இந்த வருஷம் ஹாஃபலி எக்ஸாம் நடந்தது ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு மார்னிங் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய சம் எல்லாமே லாஸ்ட் ஒன் நைட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஏற்கனவே படித்தது தான், புரியுங்களா? ஏற்கனவே படித்தது திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு 100% இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமில் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. அப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 8 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எந்தெந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 8 மார்க் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தனோ அது மட்டும்தான் இதில் இருக்குது. ஏன்னா 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸில் வெறும் 5 மட்டும் சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிளில் ஒரு 5 சொல்லியிருந்தேன். ரெண்டுமே ஒன்று தான். அப்போ அந்த 5 எக்ஸாம்பிளை பார்த்துருந்தீங்க அப்படின்னம்னாலே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 8 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி ரெண்டுலேயுமே சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியில் 16 மார்க் ஃபுல்லாக வாங்கிட்டோம். 14 மார்க் ஃபுல்லாக வாங்கிட்டோம் அப்படின்னம்னாலே 30 மார்க் ஆச்சு. பேலன்ஸ் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து நமக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. ஏன்னா எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திங்கனாலும் நமக்கு 5 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 2 5 மார்க் கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர், அடுத்ததாக 5வது சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதிலிருந்து 2 5 மார்க் கேட்பாங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா டைரெக்டாக ரொம்ப நேரம் இது அதுன்னு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத விட லாஸ்ட் ஒன் நைட் ஒரு செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணிட்டேன். இல்லை இப்போ வரைக்கும் நான் படிக்கலை சார், இதை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னம்னா 100% நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். மினிமம் பாஸ்லாம் கிடையாது. நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரே போதுமானதாக இருக்கும். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, ரைட்டுங்களா? அடுத்தது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு அடுத்ததாகவே அப்டேட் பண்ணுவேன். நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வரும்போது சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செலக்டடாக 7 மார்க்கில் இந்த 5 மட்டும் படித்தா போதும். அடுத்தது நீங்கள் 5 மார்க் 4 மார்க் கொஸ்டினில் ஒரு 10 கொடுத்து அந்த 10 மட்டும் படித்தா போதும். நீங்கள் எழுத வேண்டிய 4 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணலாம். அப்படிங்கிறத மாதிரி செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணிடுறேன். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த PDF டவுன்லோட் லிங்க் டைரெக்டாகவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைரெக்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.